நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே, மக்க நன்றி ராஜா. உங்களுடைய வேதத்தில் எங்களுக்கு ஆண்டவரே பல பொக்கிஷங்களை நீங்கள் எழுதி கொடுத்துருக்குறீங்க சாமி. பல வசனங்களை எழுதி கொடுத்துருக்குறீங்க. பெற்றுக்கொள்ளத்தக்க உபதேசங்களை, கடைப்பிடிக்கத்தக்க உபதேசங்களை எழுதி கொடுத்துருக்குறீங்க சாமி. இதை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடிக்கு இதை நாங்கள் தியானித்து கடைப்பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீங்க. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களிடத்தில் வரப்போகிறது, தங்க போகிறது, பெருக போகிறது சாமி. அதற்கான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியா தேவன் இந்த வருடத்திலே சொல்லியிருக்கிறார், நான் உங்களை பெருக பண்ணுகிற தேவன் என்று. அவருடைய ஒரு குணாதிசயம், அவர் பெருக பண்ணுகிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். அதுதான் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களிடத்திலே உங்கள் வீட்டுக்கு ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் தூரத்திலிருந்து வரும் என்றால், போகும் பொழுது உங்கள் பேர பிள்ளைகள் கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில் ஏதாவது நீங்கள் கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. அது உங்களுடைய சுவாபம். என் பிள்ளைக்கு அவர்கள் வரும்பொழுது நான் ஏதாவது கொடுக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஒரு 100 ரூபாயாவது கையில் எடுத்து கொடுக்குறோம். பிரியமானவர்கள், அதே போல தான் தேவனிடத்திலே வந்தவர்களுக்கு அவர் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிற தேவன். அவர் உங்களை வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வனாந்திரத்திலே ஜனங்கள் கூடி வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இவர்களை வெறுமையாய் அனுப்ப எனக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. இவர்களுக்கு ஏதாவது நம்ம கொடுத்து தான் அனுப்பணும். அப்போ தேவ சமூகத்திலே வருகிற நம்ம வெறுமையாய் அவர் அனுப்புகிறது இல்லை. ஆனாலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பல அனுபவங்கள் இருக்கிறது. வீடுகளிலும் தனிப்பட்ட வாழ்விலும் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த நாளிலே தேவன் ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இங்கு ஒரு தேசத்தை குறித்து சொல்லுகிறார், நீ மகிழ்ந்து களி கூறு, நான் உனக்கு என்ன செய்வேன், பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த யோவேல் தீர்க்கதரிசி முழுவதுமாய் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அப்படியா இருக்கிறது. ஒரு மிகவும் கொடிதான ஒரு நேரத்தில் வந்திருக்கிற தேசம். அந்த தேசத்தில் எல்லாம் அழிந்து போயிற்று. எல்லாவற்றையும் அந்த பூச்சிகளும் புழுக்களும் எல்லாம் அரித்து போயிற்று. வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்து 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சுருக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷம் ஒழிந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு பிரச்சனைகள் அந்த தேசத்தை ஆட்கொண்டதுன்னு. எல்லா ஏரியாவிலும் பிரச்சனைகள், எல்லா ஏரியாவிலும் பிரச்சனை. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், சந்தோஷம் ஒழிந்து போயிற்று முழுவதுமாய். இந்த 13 வசனங்களிலே அப்படியாய் தேவன் சொல்லுகிறார். ஆனால் அந்த தேசம் திரும்பவுமாய் ஒரு ஆசீர்வாதமான தேசமாய் மாறணும், திரும்பவுமாய் ஒரு ஆசீர்வாதமான தேசமாய் மாறணுங்கிறதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ மகிழ்ந்து களி கூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சி நமக்கு தேவனிடத்திலிருந்து அதிகமானதை என்ன செய்ய முடியும், பெற்று தர முடியும். பிரியமானவர்களே, அதிகமானதை என்ன செய்ய முடியும், பெற்று தர முடியும். ஒரு மகிழ்ச்சி நம்மிலே இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் நான் பெரிய காரியங்களை செய்கிறேன் அவர் சொன்னார், நீ மகிழ்ந்து களி கூறு சொல்லுகிறார். பிரச்சனையை சொல்லுகிறார், அடுத்து கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை சொல்லுகிறார். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பிரஸ் பண்ண விரும்புகிற காரியம், நம்மிலே மகிழ்ச்சி, நம்முடைய வீடுகளிலே மகிழ்ச்சி தங்கி இருக்கும் என்றால் ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் அப்பமும் தண்ணீரும் மாத்திரம் கொடுத்து அப்படி நம்ம ஏமாற்றி போகிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறார். பிரியமானவர்களே, இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதம் அவர் சொல்லுகிறார், மகிழ்ந்து களி கூறு. நெகேமியாவின் புத்தகத்தில் பார்க்கிறோம், நம்முடைய பலனே இதுதான், மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்முடைய
பலன். வேதவசனம் சொல்லுகிறது, அதில் பார்க்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறது தான் பலன். ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவனுடைய பலன் எப்படியா இருக்கும்? அதிகமாக இருக்கும். அவன் நிறைய வேலைகளை செய்யலாம். ஆனால் ஒரு வருத்தப்பட்டு கொண்டிருந்தால், ஒரு வருத்தம் அவனிலே வந்தோம்னா, ஒரு பிரச்சனை அவனை அப்படி அப்படி அரிச்சோம்னா என்ன செய்ய முடியாது? பெரிய காரியங்களை செய்ய முடியாது பிரியமானவர்களே. அதனால தான் ஒரு குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். மகிழ்ச்சி உண்டாக்குறதற்கு வேதத்திலே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் பார்க்கிறோம் 12ஆம் வசனத்தில், இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியமே என்னதானா? மகிழ்ச்சியா இருக்கிற காரியம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்காவும் இங்கே பார்க்கிறோம், மகிழ்ச்சியா இருப்பது அந்த உலகத்திலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் முதலாவது மனிதனை உண்டாக்கல, மனிதன் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை என்ன செய்கிறார்? முதலாவது உண்டாக்கி அதற்கு பின்புதான் மனிதனை உண்டாக்குகிறார். காரணம், அவன் மகிழ்ந்திருக்க வேண்டும். அவன் என்ன செய்யணும்? மகிழ்ந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்கிறோம், அநேகர் கடலை பார்க்க போறாங்க, அநேகர் கொடைக்கானலுக்கு போறீங்க, அநேகர் ஒரு நல்ல ஒரு இடங்களுக்கு போறீங்க. எதற்காக போறீங்க? எதற்காக போறீங்க? யாராவது ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொட்டக்கடை பார்க்க போறீங்களா? இல்லை, அதை யாரும் பார்க்க போக மாட்டாங்க. ஒரு ஒன்றுமே இல்லாமல் வனாந்திரம் போல இருக்கிற இடத்தை நம்ம போய் என்ன செய்கிறது இல்லை? பார்க்கறது இல்லை. நம்ம பார்க்குற இடமெல்லாம் ஒருவேளை ஒரு சுற்றுலா போகணும், ஒரு லீவு நாளிலே போகணும்னு சொன்னால் நம்ம எந்த இடத்திற்கு போகிறோம் பிரியமானவர்களே? எந்த இடத்திற்கு போகிறோம்? நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு தான் போகிறோம். நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காத இடங்களுக்கு போகிறதில்லை. இந்த திடீர்னு பார்த்தோன்னா இந்த 2-3 நாள் லீவில் என்ன செய்கிறோம்? விருந்தினர் வீட்டிற்கு போகிறோம். சண்டைக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்களா? உங்கள்கிட்ட சண்டை போட்டு உங்க வீட்டு கூட பிரச்சனையா இருக்கிற மக்களை போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் நம்ம நினைக்கிறது இல்லையே. நம்ம போனா நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும், அதற்கு தான் போறோம். வெளியே சுற்றுலாக்கள் போகும் பொழுதும் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற சூழ்நிலை, அதில் இருக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு என்ன செய்யணும்? கண்ணுக்கு ஒரு குளுமையை கொண்டு வர வேண்டும், ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். அதுதான் நம்முடைய எண்ணமா இருக்கிறது. அதற்காக தான் நம்ம பல இடங்களுக்கு போகிறோம். அல்லது வீட்டை விட்டு வெளியே இன்னொரு வீட்டிற்கு போனோம்னா, எங்க போனால் நமக்கு மகிழ்ச்சி அதிகமா இருக்குமோ அங்கதான் என்ன செய்கிறோம்? போகிறோம். பிரியமானவர்களே, மகிழ்ச்சி பெரிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து கொண்டு வரும். நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி நம்முடைய ஆசீர்வாதத்தை பெறும் நம்முடைய வீடுகளிலே நிரந்தரமாய் தங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வீடுகளில் என்ன செய்யணும்? நிரந்தரமாய் தங்கி இருக்க வேண்டும். வெளியே போய் ஒரு நாள்ல பார்த்துட்டு வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது, பெரிய காரியங்களை நம்ம தேவ சமூகத்தில் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த மகிழ்ச்சி நம்முடைய வீட்டில் என்ன செய்யணும்? நித்தியமாய் இருக்க வேண்டும், நிரந்தரமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதான் வேதம் சொல்லுகிறார். அந்த மகிழ்ச்சி இருக்கும் பொழுது என்ன வரும்? இப்போ ஒன்றும் வராது. இப்போ வீடுகள் மாதிரியே இல்லை. அந்த நாட்களிலே பாடல் சத்தம் எல்லார் வீட்டிலையும் கேட்டுச்சிங்க, பாடுவாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், வேதம் சொல்லுகிறது, ஒருவன் சந்தோஷமா இருந்தா என்ன செய்யணும்? சங்கீதம் பாடணும்னு சொல்லுகிறோம். சங்கீதம் பாடணும். அப்ப மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்பட வேண்டும். நீதிமானின் கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டு. அதான் சொல்லுகிறோம். இந்த மகிழ்ச்சியில வேதத்தில் பல இடங்கள் ஆண்டவர் கூட சொல்லுகிறார், கவலைப்படுகிறதுனாலே ஒரு மரம் என்ன செய்யுமா? அப்படி பட்டு போகும். அவர் சொல்லுகிறார், ஒரு விதை விதைக்கப்பட்டது, அது வளர்ந்தது, கவலைங்கிற முட்செடி அதன் மேலே பட்டு அந்த மரம் வளர முடியாதபடி, பலன் கொடுக்க முடியாதபடி, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அந்த மரத்தை என்ன செய்கிறதா? அழித்து போட்டுகிறதுன்னு சொல்லுகிறது. அந்த விதையே பலன் கொடுக்க முடியாமல் அழிந்து போகிறது. ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற காரியம், உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற தாளந்துகள், உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஒருவேளை ஊழியத்தை குறித்த காரியங்கள், ஞானம், கிருபை, இவைகள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒரு கரையான அரித்ததை போல
உங்களுடைய தாளந்துகள் அரிக்கப்பட்டு போகும், உங்களுடைய மகிழ்ச்சி அரிக்கப்பட்டு போகும், நீங்கள் பெற்றதையெல்லாம் இழந்து போகும் அளவிற்கு காரியம் நடக்கும் பிரியமானவர்களே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க. அநேக இடத்திலே சொல்லி இருக்கிறார், கவலைப்படாதீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் ஏண்டவாங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சில மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். நமக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டுக்கிற காரியமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா கர்த்தர் அன்றன்றுள்ள காரியங்களை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால தேவனிடத்திலிருந்து அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே தேவன் கொடுத்தது பெருக வேணும்னா நம்முடைய வீட்டிலே எப்படி இருக்கணும்னா ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கணும். இந்த நாளிலே பார்க்கிறோம், இந்த மகிழ்ச்சி முதலாவது பார்க்கிறோம் என்றால் அது ஒரு வாக்கு பண்ணப்பட்டதா இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி யாருக்கு வேதத்திலே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதுனா அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டதா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம், ஒன்று கூடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் தங்கி இருக்கும், சஞ்சலம் தவிப்பு என்ன செய்யுமா, ஓடி போகும். சகோதரர்கள் ஒருத்தர் வாசிங்க. கர்த்தனால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். இந்த நித்திய மகிழ்ச்சி, தொடர் மகிழ்ச்சி, நிரந்தர மகிழ்ச்சி வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. யாருக்கென்றால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கென்று. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்குள் சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு மகிழ்ச்சியை கெடுக்க சத்துரு பல காரியங்களை கொண்டு வருகிறான். வீணான சண்டைகள் குடும்பத்தில் வருகிறது, வீணான பிரச்சனைகள் வருகிறது, ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிற காரியங்கள் வருகிறது. இவைகள் எல்லாம் நீங்கள் பெருக முடியாதபடி, தேவனுடைய சமூகத்தில் இருந்து பெரிதானவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உங்கள் மகிழ்ச்சியை கரைக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க, தேவன் உங்கள் மத்தியிலே தங்கி இருப்பார். அதுக்குதான் வேத வசனங்கள். வேத வசனங்கள் அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்திலே ஒரு சகோதரன், இப்பதான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிற ஒரு சகோதரன் எங்களுடைய வீட்டிற்கு ஜெபம் பண்ணும்படியாய் வந்தான். அதற்கு முந்தின லீவில் வரும் பொழுது அவனுக்கும் அவன் தாயாருக்கும் ஒரு வாக்குவாதம், ஒரு பிரிவினை. 2 பேரும் 5 நாள் இருந்தும் பேசாமல் இருந்து அவன் வருத்தத்தோடே கூட அவன் சென்னை பட்டணத்திற்கு சென்று விட்டான். அப்போ போகும்பொழுது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு தான் போவோம். அவனை ஒரு ஆலயத்திற்கு போகும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவன் ஆலயத்திற்கு போய் கொண்டிருக்கிறான். அப்போ அவன் சொல்லும் பொழுது நாங்கள் ஜெபித்து அனுப்பினோம், தாயாருக்கும் இவனுக்கும் என்ன உண்டாகணும், ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகணும்னு ஜெபித்தோம். இந்த முறை வந்திருக்கும் பொழுது அந்த சகோதரன் ஒரு வித்தியாசமான சாட்சியை சொன்னார். நீங்கள் ஜெபிச்சு அனுப்பிட்டீங்க, நான் வீட்டிற்கு போனேன், வீட்டிற்கு வாசித்துட்டு இருக்கும்போது நான் பைபிளை எடுத்து வாசித்தேன். அதில் ஒரு வசனம் எனக்கு வந்தது. இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இந்த வார்த்தையை நான் படித்து 2 நாளாக இது என் மனதை விட்டே மாறலை. அப்போ அம்மா மேலே நமக்கு அன்பு இல்லையா? அவங்க சொன்ன காரியத்தை சகிக்க முடியலையே, அவங்க பேசாமல் இருக்கிறது அவங்களோடு கூட நமக்கு பேச முடியலேன்னு சொல்லி அந்த 2 நாள் கழித்து தாய்க்கு ஃபோன் பண்ணி அவர்களோடு கூட ஒப்புரவானான். அவன் சொல்லுகிறான், இந்த வசனம் பூரா எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு அன்பு ஒரு குடும்பத்திலே நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா, நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சண்டை வந்தோம்னா அன்னைக்கு முழுவதுமாக உங்களால் என்ன செய்ய முடியாது. நிம்மதியாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, மற்றவங்களுக்கு இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அதை திரும்பவும் ரெக்கன்சில் பண்ணாதான் மனதில் என்ன உண்டாகும், ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதான் அட்லீஸ்ட் போய் ஒரு சாரியாவது சொன்னதான் என்ன செய்யும்,
ஒரு 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 நமக்கு சமாதானம் வரும். அந்த சமாதானம் வரும் பொழுதுதான், அந்த நித்திய மகிழ்ச்சி வரும் பொழுதுதான் நம்ம தேவனிடத்திலிருந்து அதிகமாக என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய உன்னத உலக ஆசீர்வாதங்களை பெறணும்னா நம் மனம் புதிதாக்கப்பட்டவர்களாக இருந்தால் தான் மறுரூபமாக்க முடியும். நம் மனம் புதிதாகணும்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா, மனதில் ஒரு உற்சாகம் உண்டாகணும்னா எப்பொழுதும் நம்முடைய வீட்டில் என்ன தங்கி இருக்கணும், மகிழ்ச்சி தங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஓபேத்-ஏதோம் வீட்டிலே தேவனுடைய பெட்டி போய் இருந்தது. தேவனுடைய பெட்டி போய் என்ன செய்தது, அங்கே வச்சாங்க. வச்ச ஒரு 3 மாசத்துல அந்த வீடு எப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டதான், அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாடு முழுவதும் அதான் பேசுறாங்க. ஒருவேளை ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா, அந்த பெட்டி அந்த நாட்களில் எப்படியா இருந்தது, பயங்கரமா இருந்தது. தேவனுடைய பெட்டி ரொம்ப, அதுக்குள்ள எட்டி பார்த்தா போயிடும், அவ்வளவுதான். அப்ப அந்த பெட்டி வந்த உடனே அந்த வீடு என்ன செஞ்சது, கரெக்டா இருக்கும். சண்டை போட்டா மும்பாய் போகும், ஆண்டவர் தட்டிடுவாரு. திட்டினா, யாரையும் திட்டி பேசினா ஆண்டவர் என்ன செய்வாரு, உடன்படிக்கை பண்ணி தட்டிடும். இந்த பயத்திலே அந்த வீடு எப்படியா இருந்தது, கரெக்டா ஆயிடுச்சுங்க, பரிசுத்தமாயிருச்சு. அந்த பெட்டி வந்த பிறகு அந்த வீட்டிலே பரிசுத்தமும், அந்த வீட்டிலே தேவன் விரும்புகிற காரியமும் வந்து உறைவாட ஆரம்பித்ததுனால தான் அந்த வீடு அதிகமாக என்ன செய்யப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த தேவ வசனம் நம்ம இருதயத்திற்குள்ளே இருக்கும் என்றால் நம் வீட்டிலே நித்திய மகிழ்ச்சி தங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், இந்த நித்திய மகிழ்ச்சியை நம்ம வீட்டிலே காத்து கொள்ளுகிறதற்கு தாங்க, காத்து கொள்ளுகிறதற்கு. அதை காத்து கொள்ளனா கர்த்தர் யார்கிட்ட கணக்கு கேட்பாரு, நம்மகிட்ட தான் கணக்கு கேட்பார். குடும்ப தலைவர்களிடத்தெல்லாம் கணக்கு கேட்பார். நான் வீட்டிலே இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஊற்றணும்னு நினைத்தேன், மகிழ்ச்சி இல்லாதபடியினால என்னால் என்ன செய்ய முடியல, ஊற்ற முடியல. மகிழ்ச்சி இல்லைன்னா என்ன வராது, ஒரு மனம் வராது. ஒரு மனம் வந்தால் தான் தேவ ஆசீர்வாதத்தை பற்றி கொள்ள முடியும். ஒரு மனதோட கூட ஜெபித்தா தான் தேவன் உங்கள் ஜெபத்தை என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். கணவர் பக்கம் சண்டையை போட்டு அங்கிட்டு போய் தனியாக ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறார், மனைவி 1 மணி நேரம் ஜெபிக்கிறார், வேஸ்ட். அந்த ஜெபம் எங்கே தான் போனோம், தேவதூதன் வருவான், உங்கள் ஜெபத்தை எடுத்து உங்கள் வீட்டு குப்பத்தொட்டிலே போட்டு போயிடுவான். வருஷ காணிகை செலுத்த வரும் பொழுதே ஒரு சகோதரனிடத்துல உனக்கு ஒரு குறை இருக்குன்னா போய் என்ன செய்ய, ஒப்புரமாகிட்டு வந்து செலுத்து அப்படின்றாரு. அப்படின்னா ஜெபம்ங்கிறது எவ்வளோ வேல்யூபிள் திங். ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் வரணும். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வீட்டையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பணும்னா அந்த வீட்டிலே மகிழ்ச்சி தங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. மகிழ்ச்சி எப்போ தங்கும்னா தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகளை மற்றவங்க கேட்கிறாங்க, அதன்படி நடக்கலை. நான் பார்க்குறேன், எல்லாரையும் பார்க்குறேன், வசனத்தில் நம்ம பிரசங்கம் பண்ணுகிறோம், ஆனால் அந்த பிரசங்கம் பண்ணபடி மக்கள் நடக்கலைன்னு எனக்குள்ளே ஒரு பாரம் வருகிறது. அந்த பாரம் அவசியம் இல்லாதது. நான் என்ன செய்யறேன், நான் பிரசங்கம் படுறபடி நான் நடக்கிறேன்னா அதுதான் மெயின். ஒரு கேள்விக்குறி அதாங்க. அடுத்தவன் நடக்கிறான், நடக்காமல் போகிறேன், அது அவன் கணக்கு கொடுத்துக்கிறான். ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து நீ மகிழ்ச்சியா இரு அப்படின்னு சபைக்கு சொன்னோம்னா இந்த வார்த்தைக்கு முதலாவது அடிபணிய வேண்டியது நான் தாங்க. எனக்குள்ளே அந்த மகிழ்ச்சி, அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி இருக்கணும். அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி என் குடும்பத்திற்குள்ளே நான் கொண்டு வரணும். அந்த குடும்பத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும். பார்க்கிறோம், இப்போ நான் கைதுக்கு சொல்ல, ஒரு பாடல்கள் பாடுகிறது ஒரு உற்சாகத்தை குறிக்கிறது. மகிழ்ச்சியான நேரத்தில் மட்டும்தான் என்ன வரும் என்றால் பாடல் வரும். மகிழ்ச்சியான வேளைகளில் தான் பாட முடியும், இல்லாட்டி பாட முடியுமாயா? முந்தைய காலத்தில் ஆண்கள் எல்லாம் பாடினா நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க, பாத்ரூம்லேருந்து ஒரே பாட்டு சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அங்கே போனால் என்ன வரும், சந்தோஷம் வந்துடுது நிறைய பேருக்கு. அது ஏன் வந்து தெரியல, அந்த காலத்தில் அப்படி பாடிக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு போனால் என்ன செய்யறது, குளிக்கிற நேரத்தில் எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கிறது. அங்கே என்ன வராது,
மகிழ்ச்சி வராது. பாடலின் சத்தம் வீடுகளிலே தொனிக்கல. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது பாடலின் சத்தம். பிரியமானவர்களே, பாடலின் சத்தம். உங்களால் பாட முடியலன்னா தினம் ஒரு 3 பாட்டையாவது ஏதாவது ஒரு டேப்பில் போட்டு விடுங்களேன். இந்த காலத்தில் அதுவும் இல்லை, டேப்பை யாரும் யூஸ் பண்ணுறது எல்லாம் என்ன எதுக்குள்ளே தான் இருக்குது? உலகமே இதுக்குள்ளே தான் இருக்குது, என் பைக்குள்ளே தான் இருக்குது. அப்படி தான் நினைச்சு. ஆனால் அதை எடுத்து என்ன செய்கிறது இல்லை, உபயோகப்படுத்துகிறது இல்லை. ஒரு 3 பாட்டை சத்தமாய் பாடுங்க, அதோடு கூட பாடுங்க. அது பாடுகிறதை கர்த்தர் விரும்பலை, நீ பாடுறதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மகிழ்ச்சியை, வீட்டில் மகிழ்ச்சி இருக்குங்கிறத எப்படி தெரிந்து கொள்ளலாம்? நீங்கள் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் மகிழ்ச்சி இருக்கிறது. அதனால தான் வீட்டு குடும்ப ஜெபத்தில் என்ன வேணும்? ஒரு பாடல் வேணும். நன்றாக நான் சொல்ல முடியும். அநேக வீடுகளிலே எனக்கு தெரியாது, நான் நியாயப்படுத்த முடியாது. நான் என்ன செய்ய முடியாது? நியாயப்படுத்த முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல ரெகுலரா இரவு குடும்ப ஜெபம் நடத்துறீங்களா? இந்த இரவு குடும்ப ஜெபம் நடத்தும் பொழுது ஒரு பாடலாவது பாடுகிறீர்களா? மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறீங்களா? தேவன் எங்களோடு கூட இருக்கிறாருங்கிறத மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறீங்களா? ஃபாதர் அழகாய் பாடி இருக்கிறார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். உங்கள் பாடலின் சத்தத்தை கேட்டு சத்துரு என்ன செய்வான்? ஓடுவான். எப்ப பாடல் வரும்? 2 பேர், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும். இன்னைக்கு பிள்ளைகளை விட்டுருங்க, பிள்ளைகள் இதுல ஒரு பெரிய பங்கு எடுக்கிறது இல்லை. நம்ம சொல்றதை கேட்கிற பிள்ளைகள். உங்க குடும்ப ஜெபத்துல, இரவு குடும்ப ஜெபத்திலே பாடல் சத்தம் துணிக்கணும்னா என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இருக்கணும். அதான் சொல்ற, உங்கள் கோபம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக என்ன செய்யணும்? தனிய விடும். ஒரு நிமிஷம் தாங்க கோபம், அடுத்த நிமிஷம் அது என்ன செய்யணும்? மாற வேண்டும். அப்பதான் வீட்டில் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்குள்ளே அப்பதான் மகிழ்ச்சி உண்டாகும். அப்பதான் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அபிஷேகத்தை நம்ம அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறார், மகிழ்ந்து களிகூறு. இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்து. இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்து. கண்டிப்பா ஒருவேளை நானும் கூட அதில் குறைவுள்ளவனா இருக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் தனித்தனியாக ஜெபிப்போம். அதனால் ஆண்டவருடைய கிருபையினாலே பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனாலும் டயர்டாக வரும்பொழுது ஏதோ ஒரு ஜெபம் மட்டும் பண்ணுவோம் இல்லை. அநேக வேளைகளில் நம்ம அப்படித்தான் பண்ணுறோம். ஒரு பாடல் பாடுங்க, ஒரு வேத பகுதி வாசிங்க. இன்று ஒருவேளை காலை ஜெபம் அரிதாக இருக்கிறது. ஏனென்றால் காலையில் ஒவ்வொருத்தரும் ஒரு டைமில் எழும்புவாங்க. ஆனாலும் சில வீடுகளிலே அந்த காலை ஜெபத்தை வைத்திருக்கிறாங்க. நம்முடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்தும்படியாய் பாடல்கள் பாடுவோம், சங்கீதம் பாடுவோம். இன்னும் பார்க்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது துதி என்ன செய்யப்படுகிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த துதியின் சத்தத்தை வெளிப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் என்றாலும் இதை நம்ம எடுத்து செய்யும் பொழுது நமக்குள்ள என்ன வரும்? ஜெபிக்கிறதற்கு ஒரு உற்சாகம் வரும், ஒரு ஒருமனம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ந்து களி கூறுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரவு உனக்கென்று ஒரு தரிசனங்களை கர்த்தர் வைத்திருப்பார். இரவு உனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார். இரவு உன் வீட்டை சுத்திகரிக்க முடியாத கர்த்தர் வரணும்னு நினைத்திருமா? அந்த இரவின் ஜெபத்திலே ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்படும் என்றால் கர்த்தர் அவைகளை செய்வார். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்கள் இரவுதான் தரிசனங்களை பார்த்தோம், இரவுதான் ஆவிக்குரிய அனுபவங்களை நாங்கள் அடைந்தோம்னு சொல்லுகிறாங்க. அவர்கள் எல்லாம் படுக்கும் முன்பாக தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே பார்க்கிறோம், அந்த இட்ஸ் a promise. அதைத்தான் செய்கிறோம் பிரியமானவர்களே. ரட்சிக்கப்பட்டவர்கள் மகிழ்கிற வேளையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வேதத்தில் நம்ம அதிகமாய் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலும் சீலாவும் அந்த கஷ்டமான நேரத்திலும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். என்ன செஞ்சாங்களா? பாடினார்கள். எப்படி பாடினாங்க? தேவனை துதித்து சத்தமாய் பாடினாங்க. அழுக பாடலாம் பாடலுங்க, கர்த்தரை உற்சாகமாய் துதித்து பாடுங்க. உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியத்தை செய்வார்.
நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்க வேண்டும். கம்பீர சத்தம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை பாடி துதிப்போம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வீட்டில் போய் சொல்லுங்க, இனிமே கர்த்தரை பாடி துதிப்போம். வீட்டில் பாட்டு சத்தம் இருக்கணும். உனக்கு ராகம் வருதோ ராகம் வரலையோ அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், படைத்தவர் பார்த்துக்கிடுவார், உனக்கு தாளந்த கொடுத்தவர் பார்த்துக்கிடுவார். இவன் தினம் பாடுகிறானே, இவனுக்கு இந்த தாளந்த கொடுப்போம்னு கூட கர்த்தர் கொடுப்பார். உன் மகிழ்ச்சியை பாடல் மூலமாகவும் துதியின் மூலமாகவும் குடும்பத்திலே ஒரு மனதின் மூலமாகவும் வெளிப்படுத்து. உன்னிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உன் குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீ எப்படி செய்யும் பொழுது பிள்ளைகள் பழகுவாங்க. பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பழகுவாங்க. குடும்ப ஜெபம் அவர்கள் குடும்பமாய் மாறும் பொழுது இந்த பழக்கம் தான் அவர்களுக்குள்ளே வரும். பிரியமானவர்களே, இதை செய்வதன் மூலம் பிள்ளைகளை என்ன செய்றீங்க? பழக்க வைக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆவிக்குரிய நல்ல ஸ்டேட்டஸ் இருந்தா ஒரு வசனத்தை எடுத்து அந்த குடும்ப ஜெபத்தில் ஒரு 5 நிமிஷம் அதை விளக்கி சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு இந்த செய்தியை கொடுத்தார். இதெல்லாம் எப்பதான் செய்ய முடியும்? மகிழ்ச்சி இருந்தால் தான் செய்ய முடியும். பையனை போட்டு ராத்திரி வெளுன்னு வெளுத்துட்டீங்க, குடும்ப ஜெபத்தில் வந்து உட்கார்ந்தா அவன் மகிழ்ச்சியாக உட்காருவானா? அவன் என்ன செய்யணும்? கொஞ்சம் அரவணைத்து குடும்ப ஜெபத்திற்குள்ள அவன் என்ன செய்யணும்? சரிப்படுத்தி கொண்டு வரணும். இரவு குடும்ப ஜெபம் ஒரு 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 இடிந்து போன ஒரு இடத்தை திரும்பவுமாய் சரி பண்ணுகிற ஒரு இடமாய் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு மேல் நாளைக்கு கட்ட முடியும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம் மத்தியிலே சொல்லுகிறார், மகிழ்ந்து களி கூறு, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நிறைய காரியங்கள் இதில் சொல்றதுக்கு இருக்கு. ஆனாலும் நமக்கு நேரம் அதிகம் இல்லாதனாலும் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிப்போம். பிரியமானவர்களே, அடுத்து ஒரு காரியத்தை பார்க்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையும் அதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், அங்கே எல்லாம் ஒண்ணுமே இல்லை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அழிவு அழிவு அழிவு, அதுதான் பூரா வருது. இப்படிதான் இருக்கிறதுன்னு சொல்லி சந்தோஷம் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு என்ன செஞ்சதான்? எடுபட்டு போனது. ஆலயத்திலே தேவையான பொருட்கள் இல்லை, ஆசாரியர்கள் கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு பஞ்சமான இடமாய் இருக்கிறது. காரணம்லாம் ஆண்டவர் சொல்றார் அது அப்புறமேலே. ஆனால் அவைகளை எல்லாம் சொல்லிட்டு பின்னால கொஞ்சம் உபதேசங்களையும் சொல்லுகிறார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், இன்னொரு நாளில் பார்க்கலாம். அங்க பார்த்து அதற்கு பின்பு சொல்லுகிறார், நீ மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படிங்க மகிழ்ச்சி வரும்? வீட்டிலே தேவைகள் ஏராளம், வீட்டிலே ஒருவேளை ஒன்னா போய்கிட்டு இருக்கு, ஒரு வருமானம் இல்லை, ஒரு வருமான காரியங்கள் இல்லை, பொருளாதார சிக்கல்கள் மாறல. ஆண்டவர் இதை பூரா சொல்லிட்டு மகிழ்ச்சியா இருப்பான்னா எப்படி மகிழ்ச்சி வருங்க? மகிழ்ச்சி வருமா? நமக்கு அந்த பிரச்சனை தாங்க ஞாபகம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிரச்சனை இருக்கப்பா, ஆனாலும் நீர் மகிழ்ந்து களி கூறு. மகிழ்ந்து களி கூறுன்னு மட்டும் சொல்லிட்டோம்னா நமக்கு அது ஒரு சரியான காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு 21ஆம் வசனத்தில் சொல்லி 26ல் சொல்றாரு, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். அந்த பின்வரும் வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இழந்து போனதை நான் உங்களுக்கு திரும்ப என்ன செய்வேன்? தருவேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை. நான் சொல்றேன், இது யாருக்கு கொடுத்த வார்த்தை? மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, தேவனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிற ஜனங்களுக்கு. நம்ம முதல் பாயிண்ட் பார்த்தோம், அதை நீங்க என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. 2வது ஸ்டெப்புக்கு வந்தோன்னா முதல் ஸ்டெப்பை மறந்துடக்கூடாது. இங்க 2வது சொல்லுகிறார், இந்த ஒரு மகிழ்ச்சி எப்போ வரும்னா, தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் விசுவாசிக்கும் பொழுதுதான் இந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கப்பா, நீ மகிழ்ந்து களி கூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன். பார்க்கிறோம், பிரச்சனைகளின் வேளையிலே தேவனை நம்ம
விசுவாசித்தால் நமக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். தேவனை என்ன செய்யணும்? விசுவாசித்தால் மகிழ்ச்சி உண்டாகும். தேவ வார்த்தைகளை விசுவாசித்தால் மகிழ்ச்சி உண்டாகும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏனென்றால் இது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரால் எழுதப்பட்ட வார்த்தைகள். இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவருடைய சாட்சியை நீங்கள் சொல்லுகிறதை எடுத்து பார்த்தாலும் இந்த வசனம் இன்றைக்கும் அது என்ன செய்கிறது? கிரியை செய்யும் அளவிற்கு அதில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அப்போ உன்னுடைய பிரச்சனையான வேளையிலே இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம் என்றால் நமக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் துக்கம் எல்லாம் மாறும் என்று சொல்லி. அப்ப நமக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். துக்கமெல்லாம் மாறுங்கிற ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே உண்டாயிற்றென்றால் நம்ம நிச்சயமாய் என்ன செய்வோம்? மகிழுவோம். கர்த்தர் எனக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். அவர் சொல்லிட்டார் ஐயா, அவர் சொல்லிட்டாரு, இது அப்படியாய் நடக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் நமக்கு என்ன கொண்டு வரும்னா ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். இந்த விசுவாசம் வர்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டங்க. விசுவாசத்தை ஆண்டவர் தான் துவக்கணும், முடிக்கணும். சிலர் நினைச்சுவாங்க, நல்ல வேத வசனத்தை கேட்பாங்க, நல்ல வேதத்தை படிப்பாங்க, ஆனால் அதை முடிக்கும் பொழுது அல்லது நல்ல ஒருத்தரோடு கூட போய் பேசுவாங்க, பேசிட்டு முடிக்கும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் நமக்கு ஏதாவது செய்யணும். என்ன சொல்லுவாங்க? அதை மாத்துங்களேன், ஆண்டவர் நமக்கு செய்வார். அதான் விசுவாச அறிக்கை. ஆண்டவர் என்ன செய்வார்? செய்வார். ஆண்டவர் ஏதாவது செய்யணும், அது அல்ல. அந்த அந்த மோடையை மாற்றுங்க. உங்களுடைய இந்த பேசுகிற அந்த டைப்பை என்ன செய்யுங்க? மாற்றுங்க. விசுவாச அறிக்கை, நல் அறிக்கை எப்பொழுதும் செய்கிறேன் என்றால் இந்த வார்த்தைகள் யார் சொல்லி இருக்கிறார்? சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி இருக்கிறார். அல்லது நீங்கள் யாரை நம்பி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறீங்க? தேவன் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னா நீங்கள் எந்த தேவனை நீங்க நினைத்து சொல்லுகிறீங்க? நமக்காக ஜீவனையே கொடுத்த தேவன். அப்புறம் நினைச்சு சொல்றீங்க, அப்ப அவர் இந்த காரியங்களை செய்ய மாட்டாரா? பணம் கொடுத்து வாங்க முடியாத ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, விலை கொடுத்து வாங்க முடியாத அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, இன்னும் யாராலும் எவ்வளவு கோடீஸ்வரனாலும் வாங்க முடியாத நித்திய ஜீவனை உங்களுக்கு வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பெயரை எழுதி வைத்திருக்கிறாரே. இவ்வளவு செய்த தேவன் உங்களை சஞ்சலப்படுத்துகிற, உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கிற இந்த சாதாரண காரியத்தை செய்யாமல் இருப்பாரோ? செய்வார். ஹல்லேலூயா. செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார். இந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன கொண்டு வர முடியும்? ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். இந்த விசுவாசம் நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். இந்த விசுவாசம் எங்க கிடைக்குங்க? இந்த விசுவாசம் எங்க கிடைக்கும் தம்பி? எங்க கிடைக்கும்? ஏதாவது ஒரு இன்னைக்கு அதில் என்னது என்ன வேணுமா? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பையங்கள்லாம் உடனே என்ன செய்கிறாங்க? உடனே ஒரு செல் எடுத்து பார்க்குறாங்க, இது எங்கே கிடைக்கும்? இந்த கடையில் கிடைக்கும். இந்த கடையோட அட்ரஸ் என்ன? இந்த கடையோட ஃபோன் நம்பர் என்ன? இங்கேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த ஜாமான் எங்கே வந்துடுது? வீட்டுக்கு வந்துடுது. வீட்டுக்கு வந்துடுது. இதை அப்படி போட்டு தேடி பார்த்து சொல்லுங்களேன்பா எங்களுக்கு. இந்த விசுவாசம் எங்கே கிடைக்கும்? எங்கே கிடைக்கும்? தேவ சமூகத்திலே கிடைக்கும். ஹல்லேலூயா. 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 விசுவாசம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த விசுவாசம் எங்க கிடைக்குமா? தேவ சமூகத்திலே கிடைக்கும். தேவ சமூகம் தான் இந்த விசுவாசமும் மகிழ்ச்சியும் புறப்படுகிற இடங்கள். பிரியமானவர்களே, நமக்கு நன்றாய் தெரியும், அண்ணாளுக்கு மகிழ்ச்சியே இல்லை. ஆனால் எங்கே போய் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்தவுடன் அவளுக்குள்ள என்ன வந்தது? ஒரு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் தருகிற ஒரு மகிழ்ச்சி வந்தது. அதற்கு பின்பு அவள் எப்படியா இல்லை? துக்க முகமாய் இருக்கவில்லை. துக்க முகமாய் இருக்கலை. அப்ப தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒருவேளை ஒரு சின்ன பிரச்சனை,
ஒரு சின்ன காரியம்னா ஆண்டவர் சொல்லுகிறா, உடனே உன் கதவை அடைச்சிட்டு உள்ள போய் ஜெபம் பண்ணுமப்பா, ஜெபம் பண்ணு. உன்னுடைய பிரச்சனை எப்படி மாறும்? சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக என் வாழ்க்கையில் ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை, அது தீர்க்க முடியாத பிரச்சனை. இன்னைக்கு கூட அது தீர்ந்துச்சான்னு தெரியல. அதனால் அது என் இருதயத்தை அப்படியாய் பாரப்படுத்தியது, என் மகிழ்ச்சியை குறைத்தது. உடனே ஒரு ரூம் கிடைத்து ஒரு ரூமில் போய் தேவனை நோக்கி ஒரு 5 நிமிஷம் அதிகமாய் ஜெபித்தேன். தேவ வார்த்தை எனக்கு வந்தது. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ ஏன் கவலைப்படுகிற? பிரியமானவர்களே, அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருந்ததோ தெரியல. அந்த பிரச்சனை மாறலை. ஆனால் அவருடைய வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்து அந்த சஞ்சலத்தை எடுத்து போட்டது, ஒரு நித்திய மகிழ்ச்சியை கொடுத்தது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே நீங்கள் போய் ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய பிரச்சனைக்காக, உங்களுடைய வருத்தத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் என்ன உண்டா? அங்கே பரிபூரண ஆனந்தம் உண்டுன்னு வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் என்ன உண்டு? மகிழ்ச்சி உண்டுன்னு வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அநேக வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அந்த தேவ சமூகம் தான் நம்முடைய மகிழ்ச்சியின் அஸ்திபாரம். இவர்கள் போய் ஜெபித்தார்கள். அவர்களுடைய பிரச்சனை என்ன? ஒரு குழந்தை இல்லை. அதுதான் அவர்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்களுக்கு என்ன உண்டாயிற்று? உடனே கையில் ஒரு குழந்தைய பிடிச்சிட்டாங்களா? இல்லை. என்ன உண்டாயிற்று? அவருடைய துக்கம் மாறியது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதற்கு பின்பு என்ன செய்யல? துக்கமுகமா இருக்கல. அந்த தேவ சமூகத்திலே அவர்கள் செலவழித்த வேளை மகிழ்ச்சியை கொண்டு வருகிற வேளை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், உலகத்தில் இருக்கிற ஒரு சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டியா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பாடுகள், உலகத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இவைகளின் மகிழ்ச்சியை எடுத்து கொண்டிருக்கிறதுனா தேவ சமூகத்திற்குள்ளே போங்க. தேவ சமூகத்திற்குள்ளே போய் ஜெபிக்கும் பொழுது, தேவனால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும் பொழுது, உங்களுக்குள்ளே என்ன உண்டாகிறது? விசுவாசம் உண்டாகிறது. அந்த விசுவாசம் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறது. அந்த மகிழ்ச்சி எல்லாவற்றையும் உங்களுக்கு பெற்று தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். பிரச்சனைகளை கண்டு பயந்து கொண்டிருந்த யோசேபாத் ராஜா அங்கே என்ன செய்கிறார்? ஒரு பாடகர் குழுவை நிறுத்தி என்ன பாடுகிறார்? தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும் அப்படின்லாம் பாடல. என்ன பாடுகிறார்? கர்த்தர் நல்லவர்னு பாடுகிறதற்கு வைத்தார் அவர்களை. அவர்கள் பாட பாட அவர்களுக்குள்ள என்ன வந்தது? கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்ற விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் வந்த பொழுது அவர்களுக்குள்ள என்ன வந்தது? மகிழ்ச்சி வந்தது. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி வந்த பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். எதிராளிகள் இல்லை. அப்புறமேலு எதிராளிகள் அவர்களாகவே அழிந்து போனார்கள். வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு அதான் சொல்றாரு. வீட்டில் போய் அதிகமாக தியானித்து பாருங்க. இன்னும் ரொம்ப கொஞ்சம் பேசணும்னா ஏற்கனவே கேட்டதெல்லாம் மறந்துடுவீங்க. வீட்டில் போய் இரவு ஜெபம் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்? ஒரு மனதோடு முதல்ல என்ன செய்யணும்? ஒரு மனதை கொண்டு வர வேண்டும், மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். ஒருவர் செய்த தவறுகளை ஒருவர் மன்னித்து அந்த தவறுகளை மறந்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரணும். திரும்பவுமாய் அந்த இதை என்ன செய்யணும்? சரி பண்ணணும். சரி பண்ணி தேவனை துதித்து பாடணும். அப்போ ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். தேவன் அந்த இடத்துல என்ன செய்வார்? பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் சத்தத்திற்கு, பாடலின் சத்தத்திற்கு யார் ஓடுவானா? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். கிரியை செய்கிற சத்துரு, சண்டையை கொண்டு வருகிற சத்துரு, கவலையை கொண்டு வருகிற சத்துரு, பிரச்சனையை கொண்டு வருகிற சத்துரு, நீங்க வாய் திறந்து பாடினா போதும் அவன் ஓடி போவான். சிலர் பாடினா இருக்கிற மக்கள்லாம் ஓடி போவாங்க. புரியுதா?
சிலர் பாடினா உங்களுக்கு ராகம் தெரியாது, பாடல் தெரியாது, அவர்கள் பாடுகிறார்களா படிக்கிறாங்களான்னு தெரியாது. சொல்லுவாங்கப்பா நீ படிச்சேன்னா கூட்டமே கலைஞ்சிரும் அப்படின்வாங்க. அப்படி நீங்கள் படிங்க, சத்துருவே ஓடி போவான், நிற்க மாட்டேன். அதை பார்க்க அவனால் நினைச்ச முடியாது, கேட்க முடியாது. நீங்கள் நல்லா பாடினாலும் அவனால் கேட்க முடியாது, நீங்கள் தப்பிதமாக பாடினாலும் கேட்க முடியாது. நீங்கள் கர்த்தரின் பாடலை பாடுறீங்க. ஆனால் நீங்கள் எப்படி பாடினாலும் யார் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார்? தேவன் அங்கீகரிக்கிறவர். அவர் நீ ஏன் எப்படி பாடுறேன்னு உன்னை குற்றப்படுத்தினா அவர் யாரை தான் குற்றப்படுத்துகிறதுக்கு சமம்? அவரை தான் குற்றப்படுத்துகிறது சமம். அவர் தான் அந்த தாளத்தை நம்ம கொடுக்கல. அல்லேலூயா. ஸோ பாடலின் சத்தத்தை பாடுங்க. சண்டையை கொண்டு வருகிற சத்துரு உன் வீட்டை விட்டு அகன்று போவான். பிரச்சனையை கொண்டு வருகிற சத்துரு உன் வீட்டை விட்டு அகன்று போவான். கவலைகளை கொண்டு வருகிற சத்துரு உன் வீட்டை விட்டு அகன்று போவான். எக்கால சத்தத்தை போல வாயை திறந்து தேவ பாடல்களை முழங்கு. இன்னைக்கு தான் எளிமையாய் பாடும்படியாய் ஃபாதர் எத்தனையோ பாட்டை பாடியிருக்கார், எத்தனையோ பாட்டை பாடியிருக்க. மற்ற பாட்டு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஃபாதருடைய பாட்டு எடுத்தீங்கன்னா மிகவும் எளிமையாய் பாடலாம். உங்களுக்கு தெரிந்த பாட்டை பாடுங்க. இனி ஒரு டெசிஷன் நம்ம எடுப்போம். என் வீட்டிலே ஒரு சின்ன ஜெபம்னாலும் ஒரு பாடல் பாடாமல் நான் ஜெபிக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் நித்தமும் ஜெபம் நடக்கும். ஆனால் நித்தமும் நாங்கள் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? பாடலில் பாடுவோம். சில வீட்டில் போனால் அந்த பாடல் எடுக்கிறதுலே சண்டை வந்து குடும்ப ஜெபம் பண்ண மாட்டோம். அப்படியெல்லாம் நடந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் நடக்காது. அதுதான் ஒரு மனம், உங்களுக்கு எது தெரியுதோ அதை நீங்கள் பாடுங்க. நம்ம சேர்ந்து பாடுவோம். நீங்கள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு எடுத்தால் நீ தானே பாடுவ, நான் எதுக்கு பாடுறேன், இப்படிலாம் சண்டை வந்துடக்கூடாது. தெரிந்த பாடலை எடுப்போம். அப்போ தான் அதான் சரியான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. என் வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகணும். என் மகிழ்ச்சி, என் ரட்சிப்பின் மகிழ்ச்சியை என் வீட்டில் நான் வெளிப்படுத்துவேன். அது பாடலின் சத்தம் மூலமாக, துதியின் சத்தம் மூலமாக, தேவ வசனங்களை நான் வாசிப்பதின் மூலமாக என் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவேன். நீங்க வெளிப்படுத்தி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய வசனங்களையும் விசுவாசிங்க. ஆண்டவர் என்ன பெரிய காரியத்தை செய்வாருங்கிறத பின்னால் ஒரு நாள் பார்ப்போம். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. ஒன்றுமில்லை, விசுவாசியுங்கள். அந்த விசுவாசம் இந்த துதியினால வரும், தேவ சமூகத்தில் வரும், தேவனுடைய வார்த்தையிலே வரும். நமக்கு நிறைய படிச்சிருக்கிறோம். அது ஒரு சின்ன பிரச்சனைனா தேவ சமூகத்தில் போய் ஜெபிங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி சேர்ந்து ஜெபித்தா அது ஒரு வித்தியாசம், அது ஒரு ஆசீர்வாதம். கொஞ்சம் விட்டு கொடுங்க. அதுக்கு தேவன் உள்ள வர்றதற்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க. இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. இந்த விசுவாசம் மகிழ்ச்சியை கொண்டு வரும். தேவ சமூகம் விசுவாசத்தை கொண்டு வரும். ஆனால் இந்த தேவ சமூகத்தில் நீங்கள் எப்பொழுதும் காணப்படுங்க. விசுவாசத்திலே பலப்படுங்க. உங்கள் மகிழ்ச்சியை பாடலின் மூலம், துதியின் மூலம், தேவனை ஆராதிக்கிறதின் மூலம் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்திற்குள்ளே பதித்து நம்ம ஒரு சாட்சியாய் நிற்கும்படியாய், குடும்பத்தில் மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. முழங்கால் படிட்டு தேவன் நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காய் சோதரிக்கிறோம். அப்ப நன்றி, நன்றி, நன்றி சாமி. மகிழ்ந்து களி கூறு, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு, பயம் வேண்டாம். காரியம் செய்திடுவார் மன்னவனேசு, நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். கலங்காது, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவனை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு கொண்டாதே, கொஞ்சத்தை
வேகத்தை கண்டு பாடி மகனே பயம் வேண்டாம், மகனே பயம் வேண்டாம், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவை நினைத்து நீ பாடி பாடி, அப்பாவை நினைத்து நீ பாடி அது காடி தப்பாமல் தப்பாமல் மகனே பயம் வேண்டாம், மகனே பயம் வேண்டாம், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்து விரும்புகிற தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அம்மா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வருகிற பாடலோடு எங்கள் தலையில நித்திய மகிழ்ச்சி தங்கி இருக்குன்னு சொன்னீங்கப்பா. சஞ்சலம் தவிப்பு போகும்னு சொன்னீங்க ஆண்டவரே. எங்கள் மகிழ்ச்சியை எங்கள் வீடுகளிலே நாங்கள் பாடல் மூலமாய் வெளிப்படுத்த உதவி செய்யுங்க, துதிகள் மூலமாய் வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே மகிழ்ச்சியும் விசுவாசத்தையும் நாங்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளும்படியா உம்முடைய சமூகத்தில் வர உதவி செய்யுங்க சாமி. எங்கள் வீடுகளிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தமாகிய பாடலின் தொனி கட்டும் அம்மா. எங்கள் வீடுகளிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தமாகிய துதி கட்டும் சாமி. சத்துரு விலகி ஓடும்படியாய் அது பலத்த எக்கால சத்தமாய் அமையட்டும் ஆண்டவரை. எங்களுக்கு எதிராக ஆண்டவரை தாம் இருக்கிற எதிர்ப்புகள் தகரும்படியாய் எங்கள் வாயிலிருந்து பாடல் அவர்களை தகர்க்க எக்கால சத்தமாய் முழங்கட்டும் அம்மா. எங்களுக்கு விசமாய் எழும்புகிற ஆயுதங்கள் நிர்மூலப்படும்படியாய் ஆண்டவரை எங்கள் காலத்தை திறப்பதாக சாமி. நன்றி எங்கள் மகிழ்ச்சி ஆண்டவரை ஆராதனையின் மூலமாக சாமி, தேவனை துதிக்கிறதின் மூலமாக வெளிப்படுவதாக சாமி. தேவ வார்த்தைகளை நம்புகிறோம் என்று ஆண்டவரை அறியும்படியா எங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே ஆண்டவரை அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகள் உண்டாவதாக. எங்கள் வீடுகளிலே கிரியை செய்ய சத்துரு அகல போகிறதற்காக சொன்னார். எங்கள் முன்னேற்றங்களை தடை செய்கிற எரிகோவை கொண்டிருக்கிற சத்துரு அகல போகிறதற்காக சொத்தரைகிறோம் ஐயா. நன்றி தேவனே மக்கு சொத்துறோம். நாங்கள் விரிவாய் திறக்கும் நீ சகல ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற தேவனா இருப்பதற்காக சொத்துறோம் ஐயா. நன்றி தேவனுக்கு சொத்திரம். ஆண்டவரை மகிழ்ந்து பாடின பொழுது கட்டுகள் அருந்து போனது. ஆண்டவரை ஆசீர்வாத கதவுகள் திறந்ததுன்னு பார்க்கிறோம் அம்மா. ஆண்டவரை பெரிய எதிர்ப்புகள் கர்த்தர் நல்லவன்னு சொல்லி பாடும் பொழுது ஆண்டவரை உடைந்து போனதுன்னு பார்க்கிறோம். ஆண்டவரை இதை நாங்கள் பார்க்கணும், இந்த அனுபவத்தை பார்க்கணும். நாங்கள் பாடுவதாக தீர்மானம் எடுத்திருக்கிறோம். நாங்கள் பாட போகிறோம் அம்மா. ஆண்டவர் எங்கள் வாய் விரிவாய் திறக்கும் பொழுது எங்கள் வீட்டில் இருக்கிற சத்துரு அகலனோ, எங்கள் பகுதியில் இருக்கிற சத்துரு அகலனோ, எங்களுக்கு எதிராக இருக்கிற எரிவை தகர்கிறத நாங்கள் பார்க்கணும் ஐயா. கொஞ்சமாய் விரிவாய் திறந்து அப்படி தேவனை துதிப்போமா. தேவனப்படி செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரமாமா. ஆண்டவரே எங்கள் மகிழ்ச்சியை பார்த்து எங்கள் குடும்பத்திலே பெரிய காரியத்தை செய்ய போறீங்க. என் பாடல் கண்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க. ஆண்டவரை நன்றி தகப்பனே சொல்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆயுதங்கள் எங்கள் பாடலின் துணியினாலே நிர்மூலப்படுகிறது. சத்துரைக்கிறோம் ஆமா. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நான் ஆவியிலே நிறைந்து தேவனை துதிக்கும் பொழுது, நான் ஆவியிலே நிறைந்த என் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் பொழுது அவன் எல்லாம் அகன்று போகிறதற்காக சொல்றாயா. தீர்மானம் எடுத்து செயல்படுகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க, பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்யுங்க. ஆண்டவரை எப்பொழுதும் நீங்க வீட்டிலே அசைவாடி கொண்டிருக்க முடியும். காரியங்கள் உண்டாகட்டும்.
நன்றி தேவனே, நன்றி தேவனே. மகிழ்ச்சி என் தேவன் வருகிற இடம். நன்றி தேவனே, நமக்கு சுதந்திரம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய எங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியை தாங்க, குடும்பங்களில் தாங்க. குடும்பங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் என்றால், பழைய சுவாபங்கள் தலை காட்டும் என்றால், அவைகள் எல்லாம் உதவி செய்ய சுவாமி. நன்றி தேவனே, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். உம்முடைய ஆசீர்வாதம் என்னிலே வரணும். ஆண்டவரே, எனக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். என் மூலமே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். நீ இருக்கிற இடத்திலே மகிழ்ச்சி உண்டாகணும். நீ இடத்திலே மகிழ்ச்சி உண்டாகணும். வீடு மகிழ்ச்சி வாய்ந்ததாக இருக்கும் பொழுது ஆவியானவர் மற்றவர்கள் வார்த்தையை மன்னிக்கும் பொழுது தேவ அபிஷேகம் வீட்டிலே வரும், வீட்டிலே வரும், வீட்டிலே தங்கும், வீட்டிலே கர்த்தர் காரியங்களை செய்வார். நன்றி தேவனே, நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புத சுகத்தை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவைகளை அற்புதமாய் சந்திக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை கீழாமல் மேலாக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மகிழ்ச்சியை கொண்டு வர போகிறது. மகிழ்ந்து நாங்கள் பாடுகிற பாடல் இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகிறது. மகிழ்ந்து நாங்கள் வார்த்தையை விசுவாசித்து இந்த ஆசீர்வாதங்களை எங்கள் வீடுகளிலே கொண்டு வர போகிறதப்பா. நன்றி தேவன், அப்படி செய்ய இந்த மாதம் ஆண்டவரே பெரிய காரியங்களை எங்கள் வீட்டிற்குள் நாங்கள் கொண்டு வருகிற காலமாய் இருக்க உதவி செய்ய. நாங்கள் மகிழ்வுடன் ஆண்டவரை பாடி கீர்த்தனம் பண்ணி சத்துருவை அகற்றி உங்களுடைய பிரசன்னத்தை எங்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது ரிப்பாரா சந்தன ரகனா பெரிய ஆசீர்வாதங்களை பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. இழந்து போனவைகளை திரும்ப தர போறீங்க. இழந்து போனவைகளுக்கு ஈடான ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்ப போறீங்க. சந்தோஷமையா தேவனப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி. கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க. ஆண்டவரே, எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் கிரியை செய்வதாக. இந்த வார்த்தை எடுத்து போட நினைக்கிற பொல்லாத ஆவிகளை பொல்லாங்கன இயேசுவின் நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. இந்த விதை எங்களுக்குள்ளே முன்னிக்க போகிறது சாமி. இது ஒரு மனிதப்பா தேவன் அப்படி செய்ய போகிறதுக்காக சோத்ரா. நீரே குடையிலும் வந்த ஒருவரை பேர் பேராய் ஆசீர்வதிங்க. குடும்பங்களிலே ஆண்டவர் நீர் பெரிய காரியத்தை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வியாதி பலவீனங்களை அகற்றுவேன் வார்த்தை உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. தேவைகளை அற்புதமாய் சந்திக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் செபிக்கிற காரியங்களை எங்களுக்கு அழைக்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்த சபையும் ஆசீர்வதிங்களப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் வந்து தங்கி பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம்ம நிறுவனம் கூட இன்றும் என்றும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.